Ja, geh weg. Das heißt nicht gehe weg, Sondern? das heißt geh weg. Das H spricht man nicht aus. Okay. Geh weg. Geh weg. இந்த மாதிரி டாய்ஸ்ல எழுத்துக்களை எந்தெந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில உச்சரிப்புகள் இருக்கு, அதாவது ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு ஜெர்மனி, லேர்ன் ஜெர்மன் இன் தமிழ். இதுக்கு முன்னாடி ஜெர்மன்ல புக்ஸ்டாம், அதாவது ஆல்பபெட்ஸ், இதெல்லாம் எப்படி உச்சரிக்கணும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்கணுன்னா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் அந்த புக்ஸ்டாபன்ல ஒரு சில புக்ஸ்டாம், அதாவது ஆல்பபெட்ஸ் எந்தெந்த இடத்துல வரும்பொழுது அதனுடைய உச்சரிப்பு எப்படி எப்படி மாறுது அப்படின்னும் அதனுடைய ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் முதல்ல பார்க்க போகிற புக்ஸ்டாப் ஆல்பபெட் எழுத்து அப்படின்னா ஏ. ஏன்னு ஒன்று இங்கிலீஷ் ஏக்கு போயிடக்கூடாது, டாய்ச்சஸ் ஏ. இதான் இந்த எழுத்து ஒரு வார்த்தைக்கு கடைசியில் வரும்பொழுதோ கடைசிக்கு முன்னாடி வரும்பொழுதோ அப்படின்ற சவுண்டை எடுக்கும். எடுத்துக்காட்டுக்கு லீபே, ஆல்பன் லீபே கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சாக்லேட் ஆல்பன் லீபே இல்லை ஆல்பன் லீபர், லீபர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மஹே இப்படி சொல்லக்கூடாது, மஹ அப்படின்னு சொல்லணும். கடைசிக்கு முன்னாடி வருதுன்னா எப்படி? கொமேன், மஹேன், கேயன் இப்படி சொல்லாம காமன், மகன், கேயன் அப்படி சொல்லணும். அடுத்ததா நம்ம பார்க்க போற புக்ஸ்டாப், அதாவது ஆல்பபெட் எர். இந்த எர்ன்ற ஆல்பபெட் புக்ஸ்டாப் ஜெர்மன்ஸ் உச்சரிக்கும் பொழுது வேற மாதிரி தான் கேட்கும். ஏன்னா அவங்க இந்த உள்நாக்கில் வைப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த நுனி நாக்கை மட்டும்தான் வைப்ரேட் பண்றதுனால இந்த உச்சரிப்பு தான் நமக்கு கேட்கும். அது ஒன்றும் தப்பு இல்லை, சரிதான் அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த எர் ஒரு சொல்லினுடைய, ஒரு வார்த்தையினுடைய கடைசியில வந்துச்சு அப்படின்னா அந்த எர்ன்னு வைப்ரேட் பண்ணாம அப்படின்னு விட்டுறணும். எடுத்துக்காட்டுக்கு புட்டார், ஃபாட்டார், முட்டார்ன்னு சொல்லாம புட்டா, ஃபாட்டா, முட்டா இப்படி சொல்லி ஆவோட நிறுத்திடணும். அடுத்ததா இதுக்கு இன்னொரு ரூல் இருக்கு. இந்த எர் ஒரு வவ்வல தொடர்ந்து வந்துச்சுன்னா, அதாவது உயிர் எழுத்த தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை எர்னே சொல்லும் பொழுது டாய்ச்சோட அவுஸ்பிராக, அதாவது உச்சரிப்பு ரொம்ப அழகா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு டாய்ச்லாண்டோட, ஜெர்மனியோட கேபிட்டல் என்ன? பெர்லின்னு எல்லாரும் சொல்லுவீங்க. அதை பெர்லின்னு சொல்லக்கூடாது, பேர்லின். இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா எர் ஒரு வவ்வல தொடர்ந்து வருது, ஏலீன். ஸோ அந்த இடத்துல நம்ம பேர்லின் இப்படின்னு சொல்லணும். கோட்டைக்கு டாய்ச்ல, ஜெர்மன்ல பூர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பேர்கனும் பூகனும் சொல்லக்கூடாது, அத பூர்க் இந்த இடத்துல இழுத்து சொல்லணும். ஊக்கு அப்புறம் எர் வருது, பூர்க், பூர்க். அதே மாதிரி மலைக்கு டாய்ச்ல பேக் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துலயும் ஏவ தொடர்ந்து எர் வர்றதுனால ஏக். ஸோ ஒரு வவ்வல தொடர்ந்து எர் வரும்பொழுது அதை எர்னே உச்சரிச்சா நல்லா இருக்கும். நீ சொன்ன மாதிரி முட்டர், ஃபாட்டர், பூட்டர், இதுல கடைசியில கூட தான் ஒரு வவ்வல தொடர்ந்து எர் வருது. அங்க மட்டும் நம்ம ஏன் சொல்லல அப்படின்னா எர் கடைசியா வருது இல்லையா, அந்த ரூல்ஸ்ல எர் கடைசியா வரும்பொழுது ஆன்னு சொல்றோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற புக்ஸ்டாப், அதாவது ஆல்பபெட் ஹா. இவனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாய்ச்ல. இவன் ஒரு வார்த்தையினோட ஆரம்பத்துல வரான், தொடக்கத்துல வரான் அப்படின்னா அவனை உச்சரிக்கணும், அவனுக்கு மரியாதை கொடுக்கணும், சரியா? இதே வேற எங்கேயோ வரான், நடுவுல வரான், இல்லை எங்கேயோ வரான், ஆனா ஆரம்பத்துல இல்லை அப்படின்னா அவனை மறந்துடணும், அவன் இருக்கிறதே மறந்துடும். ஆரம்பத்துல வரும்பொழுது மட்டும்தான் உச்சரிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், ஹோஃப் அப்படின்னா கிடங்குன்னு அர்த்தம். இந்த வார்த்தையில ஹா ஆரம்பத்துல இருக்கு, உச்சரிக்கணும். அதே மாதிரி அடுத்த வார்த்தையை பாருங்களேன், ஹில்ஃபர். இந்த ஹில்ஃபன்ற வார்த்தையிலையும் ஹா ஆரம்பத்துல தான் இருக்கு, அப்பயும் அதை உச்சரிக்கணும். அடுத்தடுத்து வர எடுத்துக்காட்டுகளை பாருங்களேன், கேயான்,
சேயான். இங்கெல்லாம் ஹா எங்க இருக்கான்? கவலை இல்லை, ஆரம்பத்தில் இல்லை. அதனால அதை நான் மறந்துடுவேன், உச்சரிக்க மாட்டேன். ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போற புக் ஸ்டார், அதாவது ஆல்பபெட் ஓ. இதுக்கு டாய்ச்ல ஒரே ஒரு அவுஸ்பிராக தான், ஒரே ஒரு உச்சரிப்பு தான், ப்ரொனவுன்சியேஷன் தான். எங்க வந்தாலும் சரி ஓன்னு மட்டும்தான் சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு ஓட், ஓட்னா இடம்னு அர்த்தம். ரோட், ரோட்னா சிவப்புன்னு அர்த்தம். அடுத்ததா தமிழ்ல பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் நெடில் குறில்னு இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு அ ஆ இ ஈ அப்படின்னு இருக்கும். ஆனா டாய்ச்ல நெடில் குறில்னு தனியா வராது. அது எந்த இடத்துல வருதோ அதுக்கேத்த மாதிரி தான் நெடில்ல உச்சரிக்கணுமா குறில்ல உச்சரிக்கணுமான்னு, லாங் அவுஸ்பிரஷன் பண்ணுமா இல்ல குவர்ட்ஸ் அவுஸ்பிரஷன் பண்ணுமான்றத பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு இந்த பைஷ்பில், அதாவது இந்த எக்ஸாம்பிள பாருங்களேன். இது மூட், அதாவது எம், ஒரு உயிரெழுத்து உ, ஒரு டேல். ஸோ இத மூட் அப்படின்னு நம்ம லங் எக்ஸ்பிரஷன் பண்றோம், அதாவது நீட்டி சொல்றோம். இதே அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்களேன். முட்டா, முட்டா. இந்த வார்த்தையில ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு மெய் எழுத்து வருது, ஒரு கான்சனன்ட் வருது. ஆனா அந்த கான்சனன்ட் ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிற கான்சனன்ட்டுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதை குறில்ல சொல்லணும், குவர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணணும். முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டு என்ன? மூட். அங்க கான்சனன்ட் ரிப்பீட் ஆகல, அதனால உயிரெழுத்தை நான் நீட்டி சொல்றேன். இந்த எடுத்துக்காட்டுல கான்சனன்ட் ரிப்பீட் ஆகுது, முட்டா, முட்டா. அதனால இதை நான் குறில்ல சொல்றேன், குவர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் பண்றேன். இப்போ எங்கெங்கெல்லாம் உயிரெழுத்தை நீட்டி சொல்றது, எங்கெங்கெல்லாம் சுருக்கி சொல்றதுன்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். முதல்ல எங்கெங்கெல்லாம் நீட்டி சொல்வேன்றத சொல்றேன். ஃபாட்டா, இங்க பாத்தீங்கன்னா கான்சனன்ட் ரிப்பீட் ஆகல, அதனால இழுத்து சொல்றோம். பேக், இங்கேயும் கான்சனன்ட் ரிப்பீட் ஆகல, அதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்தும் இல்லை, அதனால இழுத்து சொல்றோம். பூவாக், இங்கேயும் கான்சனன்ட் ரிப்பீட் ஆகல, அதனால லாங் எக்ஸ்பிரஷன் நீட்டி சொல்லணும். அதுக்கு அடுத்து எங்கெங்கெல்லாம் குவர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் சுருக்கி குறுக்கி சொல்றேன், குறில்ல சொல்றேன்றதை பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு புட்டா, இங்க பாத்தீங்கன்னா டே ரிப்பீட் ஆகுது, அதுக்கு முன்னாடி ஒரு வவல் வருது, புட்டா அப்படின்னு சொல்லணும். முட்டா, டே ரிப்பீட் ஆகுது, அதுக்கு முன்னாடி ஒரு வவல் வருது, அதனால அத முட்டா அப்படின்னு சொல்லணும். ஸ்டட், ஸ்டட், இங்க பாத்தீங்கன்னா டே ரிப்பீட் ஆகுது, அதுக்கு முன்னாடி வர ஆவ அ ஸ்டட் அப்படின்னு சொல்றோம். மிஸ்ஸன், இங்க பாத்தீங்கன்னா 2 எஸ் வருது, கான்சனன்ட் ரிப்பீட் ஆகுது, அதுக்கு முன்னாடி இருக்கிற உயிரெழுத்த சொல்லாம மிஸ்ஸன், மிஸ்ஸன் இப்படி சொல்றேன். கடைசியா டாய்ச்ல கான்சனன்ட் மட்டும் ரிப்பீட் ஆகாது, ஒரு சில இடங்கள்ல உயிரெழுத்துகள், அதாவது வவல்ஸும் ரிப்பீட் ஆகும். அப்படி ரிப்பீட் ஆகக்கூடிய உயிரெழுத்துக்கள்லாம் என்னன்னா ஆ, ஓ, ஏ. இந்த ஆ ரிப்பீட் ஆகும்போது ஆன்ற உச்சரிப்பு மட்டும்தான் எடுக்கும். ஏ ரிப்பீட் ஆகும்போது எங்க வந்தாலும் சரி ஏன்ற உச்சரிப்பு தான் எடுக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஸ்னே, ஏ கடைசியா வந்தா ஏன்னு சொல்லணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனா இங்க 2 வாட்டி வருது, அதனால அத ஏனே சொல்றோம், ஸ்னே அப்படின்னே சொல்றோம். கடைசியா இந்த ஓவும் ரிப்பீட் ஆகும். ஓ ரிப்பீட் ஆகும்போது மட்டும் அதுக்கு 2 உச்சரிப்புகள். ஒரு சில இடத்துல ஓன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல ஊன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு போட், போட்னா போட்னு அர்த்தம். தஸ் போட் இப்படி சொல்றது. இந்த ஊன்னு வர சவுண்ட் எடுக்கிறது தே மூஸ், மூஸ். இந்த வார்த்தையில அத ஊன்னு உச்சரிக்கணும். சோ ஃப்ளைண்ட், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. டாய்ச் படிச்சவங்களுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜெர்மன் கிராமர்ஸை தமிழோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ஜெர்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bis zum nächsten Video. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Tschüss.